ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கோகோ கேம் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய OB51 அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய பண்டில்ஸு, அப்புறம் ஒரு எவோ பண்டில் புதுசாக வருது, அப்புறம் ஒரு எவோ கன் ஸ்கின்னு வருது, அப்புறம் கன் ஸ்கின்னு நிறைய வருதுங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி அப்டேட்டு தாங்க இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கிடச்சிருக்கு. வாங்க நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்தமாரி தாங்க OB51 பண்டல்ஸ் தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு எவ்வளோ பண்டல்ஸ்னு தெரில, ஆனால் இருக்குது. பார்த்துங்க, இந்த பண்டல்ஸ்லாம் நம்மளுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. OB51 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த பண்டல்லாம் வரக்கூடியது. பாருங்கள், என்னென்ன பண்டல்லாம் புதுசாக கொண்டு வரணும். ஏன்னா நம்மள்கிட்ட காசு வாங்கி ஆகணும். இந்தியன் சர்வருக்கு இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக தரணும். மித்தபடிக்கெலாம் எதுவும் ஃப்ரீயாக தரத்துக்கு சான்ஸ் இல்லை. அது அதர் சர்வீஸ்னால் பாதிக்கு ஃப்ரீயாக தரணும். அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்பன் ஸ்கின்னு தாங்க இருக்குது. அது தெரிஞ்சுங்க. இந்த வெப்பன் ஸ்கின்னா OB51க்கு தான் இருக்குது. M10 ட்ரோகனு, அது பார்த்திங்கன்னா M1917 CS ரேங்க் சீசன் 20 ரிவார்டு, உட்பேகரி M24 M500 M16 மேக் 10 இந்த கன்னுக்கெல்லாம் நம்மளுக்கு OB51 வெப்பன் ஸ்கின்ஸில் கன் ஸ்கின்னாக வர்றதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது தெரிஞ்சுங்க. அந்த கன்ஸ்கெல்லாம் பாதி இடத்துக்கு ஃப்ரீயாக தரத்துக்கு, அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஒரு ஃபிஸ்ட்டு ஒன்று அடியில் இருக்குது. அது நம்மளுக்கு புதுசாக ஆட் ஆகுது. ஃபிஸ்ட்டு வரத்துக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. புது ஃபிஸ்ட்டு தாங்க. அது வந்து நம்மளுக்கு OB51 அப்டேட்டில் தாங்க வரப்போகுது. அதுங்க கார்னேட்டிவ், பவர், ஃபேமஸ், ஸ்கேர், எக்ஸாமெட்டு, மினியூசி கூட நம்மளுக்கு கன் ஸ்கின்னு வருதுங்க. புதுசாக லெஜெண்டரி கன் ஸ்கின் தாங்க. இதில் இருக்கிறது ஃபுல்லாமே நம்மளுக்கு லெஜெண்டரி கன் ஸ்கின் தாங்க. அது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து OB51 கேரக்டருங்க. நேரான ஒரு கேரக்டரு. இந்த கேரக்டர் வருதுங்க. இன்னும் ஒரு நம்மளுக்கு எழுத்தாக தான் கிடச்சிருக்கு. இந்த கேரக்டரோட ஃபுல் டீட்டெயில்னு தெரில. அட்வான்ஸ் சர்வர் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தாங்க நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின்னு, பண்டலு, கேரக்டரு அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த OB51க்கான எவகனுங்க M16. ஆனால் இப்படி ஃபேக்குங்க. இந்த ஒரு இமேஜ் வந்து ஃபேக்கு. அதே தெரிஞ்சுங்க. M16 தாங்க. அது எப்படி வரும், என்ன பவரில் வரும், இந்த எமௌண்ட்டில் எப்படி வரும்னு தெரில. அது வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் ஒரு எப்போ ஓப்பன் ஆகுது அப்போ தாங்க நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின்னை பற்றி தெரியும். அது தெரிஞ்சுங்க. அடுத்து எவோ பண்ணலங்க. இந்த ஒரு எவோ பண்ணில் மெடிக்கிட்டு சுற்றுறது, ஜம்பிங்கு, அந்த பவர்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஜம்பிங், அப்புறம் வீட்டு மேலே ஜன்னலில் எப்படி இருக்கிறோம் அதுக்கு பவரு. இந்த எவோ பண்ணில் தாங்க நம்மளுக்கு ரிட்டன் வருது. புதுசான ஒரு எவோ பண்ணில் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஃபுல் ரிவ்யூவாக கிடைக்கல. அது கிடச்சிதுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். அட்வான்ஸ் சர்வர் எப்போ ஓப்பன் ஆகுது அப்போ தாங்க நம்மளுக்கு ஃபுல் ரிவ்யூவாக கிடைக்கும். இதேமாதிரி தாங்க இருக்க போது தாறுமாறாக இருக்க எவோ பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமௌண்ட்டுங்க. ஏதோ சரக்கு போட்டு போதில் ஆடுற மாரி இருக்குது. அது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு எமௌண்ட்டுன்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது அவ்வளோக்கே நல்ல இல்லை. அதனால் சொல்லிட்டு ஃப்ரீயாக வரத்துக்கு கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் த டார்க்னஸ். இதாங்க நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸு. தீபாவளிக்கு வரக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸு 100% கன்ஃபார்முங்க. நம்மளுக்கு இந்த ஒரு P19 ஃப்ரீயாக வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. P19 இந்த ஒரு அவதாரு, இந்த ஒரு டோக்கன் வீல் ரிங் இவெண்ட்டுக்கான டிக்கெட்டு தாங்க. அது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரத்துக்கு நம்ம சான்ஸ் இருக்குது. P19 பாருங்கள், டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மிங்க. அதாங்க இந்த கன் ஸ்கின்னு ஃப்ரீயாக வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. ஏதோ மிஷின் முடிக்க மூலமாக தாங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவதாருங்க. இந்த ஒரு அவதார் பார்த்திங்கன்னா ஏதோ விளக்கு உள்ளார இருக்க மாரி தெரியுது. அந்த அவதார் தாங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வவுச்சரு. இந்த வவுச்சரே ஃப்ரீயாக விட்றாங்க. எப்போன்னு தெரில, ஆனால் டேட்டு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு தீபாவளி ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 to 26ங்க. இந்த நாளுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஃப்ரீ ரோஸ் விட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்மளுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டுங்க, மேஜிக் கிப்பு. இந்த மேஜிக் கிப்புக்கு நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. அது தெரிஞ்சுங்க. இது வந்து இந்த கீழே போட்டு டேட்டு ஃபேக்குங்க. அது நம்மளுக்கு தீபாவளி எப்போயோ அன்றைக்கி 3 நாளுக்கு முன்னாடி அப்படின்னா தீபாவளி அன்றைக்கி ஃப்ரீயாக தரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. லாகின் ரிவலில் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்மளுக்கு அந்த P19 சொன்னல, அந்த P19 கோல்டு ராயில் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 4 கன் ஸ்கின் கூட. அதே தெரிஞ்சுங்க. அந்த P19 டாப்பாக இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அந்த கோல்டு ராயில் அது ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாரி தான் இருக்கும். அதுவும் பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி அன்றைக்கி நம்மளுக்கு இந்தமாரி ஒரு
மோக்கோ ஸ்டோர் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. அந்த தீபாவளிக்கு வந்து இல்லைங்க அனிமேஷனு அது நம்மளுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மோக்கோ ஸ்டோரில் இந்த அனிமேஷன் தாங்க ஏதோ ராக்கெட்டு மேலே வராரு, அப்படியே எகிரி குச்சி டான்ஸ் ஆடிட்டு வராரு. அது பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அனிமேஷன் கூட அதில் ரிட்டன் ஆகிற சான்ஸ் இருக்குது. இந்த 2 இதில் ஏதோ ஒன்று தாங்க நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே பார்த்துங்க. அடுத்தது வந்து இந்த ஒரு அனிமேஷன் தாங்க. இந்த ஒரு அனிமேஷன் கூட வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. தீபாவளிக்கு அன்றைக்கி சான்ஸ் இருக்குது. மோக்கோ ஸ்டோரில் அப்படி இல்லைனா ஃபேடல் ரிங்கு இல்லை வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதை பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு எமௌண்ட்டு நம்மளுக்கு ஃபேடல் லீவில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த எமௌண்ட்டு நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்காக தான் இருக்குது. இந்த எமௌண்ட்டு எப்போ வரும்னு தெரில. ஆனால் லீக்கர்ஸ் மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு இமேஜு, அந்த ஒரு வீடியோ. அதை பார்த்துங்க. இந்த ஒரு எமௌண்ட்டு நல்லா தான் இருக்குது. ஓப்பன் ஃபயர் இந்த ஒரு எமௌண்ட்டு நான் தாண்ட எல்லா கன்னுக்கும் கிங்குன்ற மாரி சேலஞ்சு மாரி இருக்குது. அதுவும் பார்த்துக்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த எமௌண்ட்டு கூட விட்றதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போ வரும்னு தெரில, டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தீபாவளி அன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா தீபாவளி முடிஞ்சு வரதுக்கு கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அது பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் ஸ்டோர் அப்டேட்டு கூட வரத்துக்கு நம்மளுக்கு 50% அப்டேட் வரத்துக்கு கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் தெரிஞ்சுங்க. எமௌண்ட்டு கிஃப்ட் ஸ்டோர் அப்புறம் பண்டலு அப்புறம் இந்த மாரிலாம் நம்மளுக்கு நிறைய பேர் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக என்னன்னு தெரில, நம்மளுக்கு சும்மா ஒரு வீடியோவாக கிடச்சிருக்கு. அதாங்க அதனால தாங்க இந்த சிரிக்கிற அமௌண்ட்லாம் ரிட்டன் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஹார்டின் அமௌண்ட்லாம் இருக்காது. இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு அதர் சர்வர்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால தாங்க பேக் வரும் பாருங்கள். இது எல்லாம் நம்மளுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் மாரி கிடச்சிருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகாது. நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் எப்போ வருதோ அப்போ தான் நம்மளுக்கு கிஃப்ட் ஸ்டோர் அப்டேட் வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக. சும்மா ஒரு வீடியோ கிடச்சிருக்கு நம்ம அதர் சர்வர் விளாண்டுற மாதிரி. அதை பார்த்துங்க. இது தீபாவளிக்கு வரத்துக்கு கூட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆகுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.